நெடிய காலமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம். இந்த மேடையில் யார் வந்தாங்க, எப்படிப்பட்ட மனிதர்கள் பேசினாங்க என்பதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய நேரம். குறிப்பாக மேடையில் முக்கிய விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய நபர் ஆனந்த் தெல்தும்படே அப்படிங்கிற நபர் முக்கிய விருந்தினராக விகடன் நிறுவனம் அவர்களை அழைத்திருந்தார். பாரத் ரத்னா ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய பேத்திய திருமணம் செய்திருக்கக்கூடியவர் ஆனந்த் தெல்தும்படே. ஆனால் நிறைய நம்முடைய தமிழக மக்களுக்கு ஆனந்த் தெல்தும்படே அவர்கள் யாருன்னே தெரியாதுங்க. அம்பேத்கர் ஐயா அவருடைய பேத்தி அவர் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முடிச்சிடறாங்க. அவர் ஒரு அர்பன் நக்சல். அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே 2021 கத்திரோச்சுரலி ஃபாரஸ்டுக்குள்ள நடந்த என்கவுண்டர்ல 22 நக்சல் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே அவர்களும் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த பீமா கொரகேன் அந்த கேஸ் என்ன இருக்கோ, ஜனவரி 1, 2018 பூனே பக்கத்தில் அந்த பீமா கொரகேன் அந்த பெரிய ரயட் நடந்து ஏகப்பட்ட மக்கள் இறந்து அது ஒரு பெரிய கலவர பிரச்சனையாக மாறி நக்சல் ஸ்பான்சர் பண்ண அந்த வயலன்ஸ்ல கைது செய்யப்பட்டதுல முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் இந்த ஆனந்த் தெல்தும்படே. என்ஐஏ வழக்கு பதிவு செய்து அது கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ல பெயில் கிடைக்காம கடைசியில் சுப்ரீம் கோர்ட்ல பெயில் கிடைத்து அவருடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகித்தான் நான் நக்சல் ஐடியாலஜிக்கு போனேன் அப்படின்னு. குறிப்பாக ஆனந்த் தெல்தும்படே உன்னுடைய தம்பி மிலிந்த் தெல்தும்படே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் CPIM அந்த இயக்கத்தினுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர். இவர்களுக்கு விகடன் ஒரு மேடை கொடுத்து பேச வேண்டும் என்று தமிழகத்தை அழைச்சிருக்கேன். ஏன்னா தமிழகத்தின் நக்சல் எல்லாம் கொண்டு வந்துடலான்னு ஐடியா பண்றாங்களான்னு தெரியல. அடுத்தது ஒரு பெரிய லாட்டரி அதிபர், இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நபர், அவருடைய மருமகன். இத்தனை காலமாக திமுகவில் சபரீஷன் அவர்களுக்கு நெருக்கம். 2019 2024 வரை அந்த நிகழ்ச்சியை நடத்தின வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு VCK கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். 509 கோடி ரூபாய் அவருடைய மாமனாருடைய பணம் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா DMK கொடுத்தவர். பாருங்க, எல்லாம் கொடுமையை பாருங்க. இவங்க லெக்சர்லாம் மக்கள் கேட்க வேண்டியதா இருக்கு, டிவியில பார்க்க வேண்டியதா இருக்கு. அவருடைய மாமனார் லாட்டரி நடத்தக்கூடியவருடைய பணம் 509 கோடி ரூபாய் திமுகவுக்கு போச்சு. அந்த நேரத்தில் சபரீஷனோடு இருக்கிறாங்க. 2021 எலெக்ஷன் நடத்துறாங்க. அதன் பிறகு இன்னைக்கு VCK கட்சியினுடைய மெயின் ஃபண்டர் அவங்க புத்தகத்தை வெளியிடுறாங்க. அவர்களுக்கும் விகடன் ஒரு மேடை கொடுக்கிறாங்க. அந்த வெளியிட்டது மட்டும் இல்ல, அதுல அரசியல் கருத்துக்களை பேசுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் தாக்கி பேசுறாங்க. இது இரண்டாவது. நீதியரசர் சந்துரு அவங்களை பத்தி நான் பேச விரும்பல. அண்ணன் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாங்க, அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்றேன். அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை வெளியிடுறதுக்கு இந்தியாவில் உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா? அந்த புத்தகத்தை தொகுக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையா? விஜய் அண்ணா அவர்கள் வாங்கட்டும், பேசட்டும், அவருடைய கருத்தெல்லாம் சொல்லட்டும். அரசியலுக்கு புதுசா வந்திருக்கிறாங்க, அவருடைய கருத்தை தெரிந்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, சரி என்ன பேசுறீங்க, அம்பேத்கர் ஐயாவை பற்றி உங்க பார்வை என்ன? விஜய் அவர்கள் பேசுவதற்கு முழு தகுதி உரிமை இருக்கு. கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பேசுட்டு. எனக்கு இது போன்ற ஒரு முக்கியமான மேடையில் யாரு வேண்டுமானாலும் பணம் இருந்தா நானும் ஒரு புத்தகத்தை தொகுக்கலாம். என்னுடைய மாமனார் லாட்டரி அதிபராக இருந்தா நானும் ஒரு 10 பேர்த்து கூப்பிட்டு 100 எஸ்ஏ எழுத சொல்லி ஒரு புத்தகத்தை பிரிண்ட் அடிச்சு நானும் மேடைக்கு போலாம், நாம ரிலீஸ் பண்ணலாம். அதனால் தமிழகத்தினுடைய அரசியல் போக்கு எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர், இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன்னு ஒரு காரணம் சொல்லி போயிட்டார். ஆனா அவருடைய துணை பொதுச் செயலர் போயிருக்காருன்னா கட்சி அண்ணன் திருமாவளவன் ஒரு கையில் இருக்கா, இல்ல துணை பொதுச் செயலர் ஒரு கையில் இருக்கா? இந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தலைவரா, 2 தலைவரா? மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில துணை பொதுச் செயலாளரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கிறாங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த கட்சி அந்த லாட்டரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில தான் அந்த கட்சி இருக்கு. தெல்ல தெளிவு அரசியல் தெரியக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை, ஆளும் கட்சியை, உங்க கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் மேடையின் மீது விமர்சனம் செய்கிறாரு, அவர் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய மெயின் ஃபண்டரை கை வைக்க திருமாவளவன் தயாரா இல்லை. இது தமிழகத்தில் குறிப்பாக திமுக தலைமையில் கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுது. திமுக கூட்டணி எப்படி இருக்கு? எல்லாரும் பவர்ல இருக்கிறனால ஒட்டி இருக்கிறாங்க, பணங்காசுக்காக ஒட்டி இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை இது எழுப்புகிறது. எதையும் தமிழகத்தினுடைய அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள், தமிழகத்தினுடைய மக்கள்
ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை தொகுக்கறக்கு ஆள் இல்லையா? அந்த புத்தகத்துக்கு ஆனந்த் தெலும்படி அவர் தான் கிடைச்சாரா? அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள், பேச்சுக்கள், பீமே கொரகான்ல அவருடைய ஸ்பீச் டிசம்பர் 31, 2017 பேசின ஸ்பீச்சுக்கு அடுத்த நாள் கலவரம், ஜனவரி 1, 2018. அவருடைய சொந்த தம்பி கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மாவோயிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் 22 நக்சலோடு சுட்டுக் கொல்லப்படுகின்றார். அது நீங்க சொல்லல, ஐயோ பிஜேபி ஆட்சி மகாராஷ்டிரா கொண்டீங்க, மீடியம் அது காங்கிரஸ் ஆட்சிங்க, எங்க ஆட்சி இல்லைங்க. அப்ப 2021 நவம்பர்ல அது உத்தவ் தாக்கரே அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, சுட்டு கொண்டுட்டாங்க. இதையெல்லாம் தமிழகத்தினுடைய மக்கள் உத்து கவனிக்கணும். அதுதாங்க நான் காலையில் 6ஆம் தேதி அன்னைக்கு பேசினேன். அம்பேத்கர் ஐயாவை வைத்து எந்த அளவுக்கு அரசியல் வியாபாரம் தமிழகத்தில் நடைபெறுவது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு உதாரணம். அண்ணன் விஜய் அவர்கள் நான் அன்போடு வரவேற்கிறேன். மணிப்பூர், விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார். மணிப்பூர் ஃபுல்லா சுத்தி காட்டுவதற்கு நான் தயார். ஆனா விஜய் அண்ணன் இப்ப அரசியல்ல, பொது அரசியல்ல என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா ஒரு சினிமா நடிகரா உச்சத்தில் இருந்துட்டாங்க, பெரிய ஒரு நடிகர், எல்லோருக்கும் பிரித்த ஒரு நடிகர். அரசியல் கருத்து சொல்லும் பொழுது ஜியோ பாலிட்டிக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்ன, மணிப்பூர் என்ன, என்ன பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பிரச்சனை என்ன, மியான்மர்ல இருந்து யார் உள்ள வர்றா, இந்த ட்ரக் ட்ரையாங்கிள்னு திரும்ப திரும்ப சொல்றோம் என்ன, மணிப்பூர்ல எந்த ஆட்சி காலத்துல பிரச்சனை அதிகமாக இருந்தது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க, 10 ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்திருக்காங்க, இந்த பிரச்சனை ஏன் உருவாச்சு, எங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க முதலமைச்சருடைய இல்லத்தை கொளுத்து போதும் கூட அங்க இருக்கக்கூடிய போலீஸ் துப்பாக்கி எடுத்து சொல்லிங்க, அது துப்பாக்கி தீர்வு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சருடைய வீடு கொளுத்தப்படுகிறது, அமைச்சர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது, கட்சி நபர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது, சூறையாடப்படுகிறது. அதற்கு நாம் எல்லாம் உடனே ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் மணிப்பூர் ஃபுல்லா மறுபடியும் ரீஎக்ஸ்டெண்ட் பண்ணி, அதற்கு தான் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அம்மனமாக நடந்தார்களா மணிப்பூர்ல ஒரு காலத்திலேங்க காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது. உடைகள் இல்லாம எனக்கு ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் எங்க ஊருக்கே வரக்கூடாதுன்னு நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள் உடையில்லாம நடந்து போனாங்க. அதே மணிப்பூரை திரும்ப கொண்டு வரணுமா? ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட கொண்டு வந்து அப்படியே ஒரே நாள்ல ஷூட்டிங் ஆர்டர் கொண்டு வந்து எல்லாத்தையும் சுட்டு தூக்கி போடுங்க. அதிலிருந்து தான் பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூரை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசை. காரணம், புதுசா அரசியலுக்கு வந்திருக்காங்க, சில விஷயங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு மணிப்பூரை பொறுத்தவரை, மணிப்பூர் பாருங்க மணிப்பூர் பாருங்க அண்ணன் சொல்றாங்க. மணிப்பூரை பொறுத்தவரை இன்னைக்கு வடகிழக்கு அந்த பகுதி மட்டும் நல்லா விஜய் அண்ணன் கேட்டுக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு 2015 திருப்புரால ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிபிகேஷனை நாம வாபஸ் எடுத்துக்கிட்டோம். திருப்புரா மக்கள் நிம்மதியா இருக்கலாம். 2018 மெகாலயால ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிபிகேஷனை வாபஸ் எடுத்துட்டோம், அந்த மக்கள் நிம்மதியா இருக்கலாம். அசாம்ல 2014 இருந்து மோடி அவர்கள் வந்த பிறகு 23 மாவட்டத்தில் ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட வாபஸ் எடுத்து இன்னைக்கு ஒரே ஒரு மாவட்டம் அசாம்ல மட்டும்தான் ஏஎஃப்எஸ்பி இருக்கு. அதை தாண்டி மணிப்பூர்ல 2004 இருந்து டிஸ்டர்ப்ட் ஏரியா டிக்ளரேஷன். ஆர்மி யார் வீட்டுக்கு வேணாலும் வரலாம், யாரை வேணாலும் சர்ச் பண்ணலாம், எந்த கணவனை வேணாலும் எப்ப வேணாலும் தூக்கிட்டு போலாம், காவல்துறையில் போய் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. 2004 இருந்து இருந்தத 1/4/2022 மணிப்பூர்ல அதை வெறும் 15 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள சுருக்கி அதையும் மத்திய அரசு வாபஸ் வாங்கியிருக்காங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் வடகிழக்குல தாய்மார்கள் நிர்வாணமாக, அந்த கோரமான காட்சியை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை, நிர்வாணமாக நடந்து போனாங்க. எங்க மாநிலத்தில் ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் கொண்டு வராது. அருணாச்சல் பிரதேசில் இன்னைக்கு 3 மாவட்டத்தில் 16 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துச்சு, 9 தாலுகா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அது இன்னைக்கு 2 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள அருணாச்சல் பிரதேசம் சுருங்கி இருக்கிறது. நாகாலாந்தில் 1995 இருந்து இருந்த டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிபிகேஷனை முற்றிலும் எடுத்திருக்கின்றோம். அதே மாதிரி விஜய் அண்ணனுக்கு இன்னொரு அன்பான என்னுடைய அறிவுரையும் கூட. இல்ல பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கிறாங்க, இந்துத்துவ கட்சி, ஹிந்து கட்சி, தமிழ்நாட்டில் அப்படியே பிஜேபி ஹிந்து கட்சின்னு சொல்லிட்டோம்னா அப்படியே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஒன்னாயிருவாங்க, வாக்கரசியல் நன்றாக இருக்கும். கோவால 25% கிறிஸ்தவர்கள், 8% இஸ்லாமியர்கள் 3வது முறை ஆட்சியில் இருக்கின்றோம். மணிப்பூர்
53% மீத்தி ட்ரைபு, 16% குக்கி ட்ரைபு. அதுல 2017 இருந்து ஆட்சியில் இருக்கின்றோம். மேகாலயா 74% கிறிஸ்தவர்கள், 4% இஸ்லாமியர்கள். அதுல உங்களுக்கு தெரியும், இத்தனை காலமாக 2018 இருந்து ஆட்சியில் இருந்தோம். இன்னைக்கு ஆட்சியில் இல்ல, கூட்டணியில் இன்னைக்கு 2 சீட்ல இருக்கு. மிசோராம்ல 2018 என்டி அலையன்ஸ் ஜெயிச்சது. கிறிஸ்டியன்ஸ் 87% இருக்கிறாங்க. இண்டி அலையன்ஸ்லாம் அங்க பிக்சர்லயே கிடையாதுங்க. நாகாலாந்து கிறிஸ்டியன்ஸ் 87.9% இருக்கிறாங்க. 2018 இருந்து எங்களுடைய கூட்டணி ஆட்சி இருக்கு. அதுல 18 எம்எல்ஏ பிஜேபி கையில் இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் யாராவது ஒரு கட்டுக்கதை கிளப்பறதுக்கு கிளம்பி இருந்தாங்களோ அவங்களுக்கு அன்பான வேண்டுகோள், தமிழகத்திலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள், வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் நடக்குதுங்க, தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு இல்லை. அதனால அந்த பொய்களை ஓரளவுக்கு தான் அரசியல்வாதிகள் பேச முடியும். பிஜேபி இந்துத்துவா கட்சி அப்படியே ஒதுக்கி விட்டுரு, இந்த மாதிரி அரசியல் பண்ணுவோம். அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க, இந்தியா ஃபுல்லா தலித் சமுதாயம், பட்டியலின சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியாமா, தமிழ்நாட்டில் மட்டும் அண்ணன் திருமாவளவன் அவங்க இருக்கிறனால நம்ம கிட்ட வரலையாமா. அப்ப இந்தியா முழுவதும் வர்றாங்கன்னா, திருமாவளவன் கர்நாடகாவே பிரச்சாரம் பண்றாரு. நான் கர்நாடகாவில் திருமாவளவனை பார்த்திருக்கேன், ரோட்ல பேசியிருக்கேன். திருமாவளவன் மகாராஷ்டிரா பிரச்சாரத்துக்கு போறாங்க. தமிழ்நாட்டிலே எத்தனை காலத்திற்கு ஏமாற்றி வைத்திருப்பீர்கள்? அதுவும் உடையத்தான் போதும். பாரதிய ஜனதா கட்சியில பட்டியலின சகோதர சகோதரிகள் பெருமளவில் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க, மத்திய அமைச்சர்களா இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால அண்ணன் பேசலாம். இந்தியா முழுசும் வந்துட்டாங்கன்னு அண்ணன் திருமாவளவன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. 2026 தமிழகத்திலும் சேர்ந்து முழுமையாக வந்து விட்டார்கள் சொல்லுவீங்க. அதற்காக மிச்சம் இருக்கக்கூடிய நன்றி உங்களுக்காக பத்திரமா வச்சுக்கிறேன். அது 2026 மாநில தேர்தல் முடிந்த பிறகு திருமாவளவனுக்கு அந்த நன்றி மிச்சத்தை நான் சொல்லிடுறேன். ஆனால் இன்று நடந்திருப்பது புத்தக வெளியீட்டு விழா இல்லைங்க. தமிழகத்தில் தயவு செஞ்சு இந்த நக்சல் விதமான அரசியலை கொண்டு வந்துடாது. இந்த பீமா கொரகன் வயலன்ஸ்ல மிக முக்கியமான பேச்சு, அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு திரும்ப உரிமை கிடைக்க வேண்டும் என்றால், மொத்தமாக கொளுத்தித்தான் அது கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கும் தயார் அப்படிங்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக அவங்க நடத்தக்கூடிய பத்திரிகையில் எழுதுறாங்க, if there is exploitation there should be rebellion, and if there is no rebellion then it is better than the city burns to ashes before sunrise. இந்த பேச்செல்லாம் மேடையில் பேசப்பட்ட பேச்சுக்கள் அடுத்த நாள் நடந்தது. அதனால தயவு செய்து அன்பான வேண்டுகோள் பத்திரிகை நண்பர்களுக்கு, நாம் இஷ்யூ போடுற எல்லா நண்பர்கள் மைக்கெடுத்து, அண்ணே இதை பற்றி கருத்து என்ன, மேடையில் யார் இருந்தாங்க, எதுக்கு கருத்து சொல்லணுங்க.